Hi guys, welcome back to ARIVU channel. நீங்க நம்ம சேனலை இப்ப தான் first time பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணுங்க, பக்கத்துல உள்ள bell icon-ஐயும் click பண்ணுங்க. Okay guys, Python series-ல OS model பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த செக்ஷன்ல சில functions பார்ப்போம். OS module-ல start function, walk function இந்த செக்ஷன்ல பார்ப்போம். First நான் start function-க்கு ஒரு program write பண்றேன். Start function எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினு சொன்னா ஒரு ஃபைலோட டீடைல்ஸ் ஃபுல்லுத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். First நான் அதுக்கு OS model import பண்ணிக்கிறேன். So LCM அப்படிங்கிற ஒரு ஃபைல், அந்த ஃபைலை பத்தின டீடைல்ஸ் ஃபுல்லுத்தையுமே இப்போ நம்ம ஸ்டார்ட் மெத்தட் யூஸ் பண்ணி டிஸ்ப்ளே பண்ண வைக்க போறோம். Control Enter. ஸோ இப்போ இந்த LCM ஃபைலோட ஃபுல் டீடைல்ஸும் உங்களுக்கு இங்கே டிஸ்ப்ளே ஆயிருக்கு. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா சைஸ், இந்த ஃபைல் சைஸ் வந்து 3780 பைட்ஸ். ஸோ பர்டிகுலராக இந்த சைஸ் மட்டும் எனக்கு வேணும்னாலும் நான் இந்த ஆட்ரிபியூட்டை மட்டும் டாட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி இங்கே கொடுத்து அந்த சைஸை மட்டும் டிஸ்ப்ளே பண்ண வைக்க முடியும். சரிங்களா? இப்போ இந்த லைனை கமெண்ட் பண்ணிவிட்டு ஃபைலோட சைஸை மட்டும் டிஸ்ப்ளே பண்ண வைக்கிறேன். ஸோ அதுக்கு இந்த ஆட்ரிபியூட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே டாட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி Control V. ஸோ பைட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக பைட்ஸ் கொடுக்குறேன். Control Enter. ஸோ அப்போ உங்களுக்கு சைஸ் ஆஃப் த ஃபைல் வந்து கிடச்சிருச்சு. இப்போ LCM ஃபைலோட எல்லா டீட்டெயில்ஸும் வேணும்னா நம்ம ஜஸ்ட் வந்து ஸ்டார்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பர்டிகுலராக ஒரு ஆட்ரிபியூட் மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் ஆட்ரிபியூட்டை மட்டும் நீங்கள் கொடுத்து அந்த பர்டிகுலர் வேல்யூ மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாக் மெத்தட். ஸோ வாக் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு டிரைவோட ஃபோல்டர், ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டி டிரைவ் இருக்கு இல்லைங்களா? இந்த டி டிரைவில் நியூ எஃப் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த நியூ எஃப் அப்படிங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ள என்னென்ன டைரக்டரிஸ் இருக்கு, என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோல்டருக்குள்ள என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதில் உள்ள இன்னொரு ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே இன்னும் ஒரு சப் ஃபோல்டர் இருக்குது. ஸோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணால் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த டி டிரைவில் நியூ எஃப் அப்படிங்கிற இந்த ஃபோல்டரில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளால் வாக் மெத்தட் யூஸ் பண்ணி கெட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் கோடிங் ரைட் பண்ணுறேன். ப்ரோக்ராம் ரைட் பண்ணிட்டேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். Control Enter. ஸோ நம்ம அங்கே பார்த்தோம் இல்லைங்களா? டி அப்படிங்கிற அந்த டிரைவ்குள்ளே நியூ எஃப் அப்படிங்கிற ஃபோல்டர் இருந்துச்சு. இந்த நியூ எஃப்ல உள்ள சப் ஃபோல்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ எஸ், அப்புறம் நியூ S1. அது மட்டும் இல்லாமல் நியூ எஃப்ல உள்ள ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா TXT ஃபைல் ஒன்று இருக்குது, PPT இருக்குது, டெக்ஸ்ட் ஃபைலு இன்னும் 2 இருக்குது. நெக்ஸ்ட் அதாவது இந்த கரண்ட் பாத்தில் அதாவது டி நியூ எஃப் வந்துருச்சு. நெக்ஸ்ட் டியில் நியூ எஃப்ல உள்ள இந்த ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஃபோல்டரை கொண்டு வந்துடுது. ஸோ அதில் என்னென்ன டைரக்டரி இருக்குது, என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இங்கே டிஸ்பிளே பண்ணுது. ஸோ நியூ எஸ்ஸில் இங்கே பாருங்கள், நியூ எஸ்ஸில் எந்த ஒரு டைரக்டரியும் இல்லை. நியூ எஸ்ஸில் டைரக்டரியில் வெறும் ஃபைல்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ இதில் உள்ள எல்லா ஃபைல்ஸுமே அதாவது வீடியோ இன்ட்ரோ அப்படிங்கிற ஃபைல் தான் லாஸ்ட்டு ஃபைலு. ஸோ அதில் உள்ள எல்லா ஃபைல்ஸும் வந்துருச்சு, டைரக்டரி எதுவும் கிடையாது. ஸோ அதனால் அது எம்டியாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டியில் நியூ எஃப்ல நியூ S1 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லைங்களா? இதில் பாருங்கள் S1 அப்படின்னு. ஸோ அதுக்குள்ளே இன்னொரு சப் ஃபோல்டர் இருக்குது, 2 ஃபைல் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நியூ சப் அப்படிங்கிறது ஒரு சப் ஃபோல்டர். நெக்ஸ்ட் அதில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகிருக்கு. அடுத்தது என்னன்னா இந்த சப் ஃபோல்டரில் உள்ள ஃபைல்ஸ் டிஸ்பிளே ஆகணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக அதோட பார்த்து கொடுத்துட்டு அதில் எதுவுமே டைரக்டரி இல்லை இல்லைங்களா? சப் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே டைரக்டரி கிடையாது, 2 ஃபைல் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் டைரக்டரி எம்டியாக இருக்குது, 2 ஃபைல் மட்டும் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி வாக் மெத்தட் யூஸ் பண்ணி கரண்ட்டு பார்த்து நெக்ஸ்ட்டு டைரக்டரி நெக்ஸ்ட்டு ஃபைல் இது 3த்தையுமே வந்து நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணி
அதை நான் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். பாத் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கேன், டைரக்டரி பிரிண்ட் பண்ணியிருக்கேன், ஃபைல் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அவுட்புட் இன்னும் கிளியராக கிடைக்கிறதுக்காக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அகைன் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். கண்ட்ரோல் என்டர். தெளிவான ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கு. ஃபார் லூப்போட ஃபஸ்ட் இட்ரேஷனில் இந்த கண்டென்ட் கிடச்சிருக்கு, செகண்ட் இட்ரேஷனில் இந்த கண்டென்ட் கிடச்சிருக்கு, தேர்ட் இட்ரேஷனில் இந்த கண்டென்ட் கிடச்சிருக்கு, ஃபோர்த் இட்ரேஷனில் இந்த கண்டென்ட் கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு பாத்து, டைரக்டரி, ஃபைல், ஸோ இந்த ஆர்டரில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகேங்களா? ஓகே கைஸ், ஓஎஸ் மாடூலில் ஸ்டார்ட் அண்ட் வாக் மெத்தட் பற்றி இப்போ உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பாத் மெத்தட் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.